இப்போ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது தீநகர் சத்யா போகிறாருங்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் கோமதி போகிறாங்கிறாங்க, இப்படி பலரும் படையெடுக்கிறாங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு, விஜய் அவர்கள் முன்னில தான் இணைவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறதா சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் தாவேக்கா நோக்கி படையெடுக்க காத்திருக்காங்க? இவர்கள் பூரா அதிமுகவை அறுவடை செய்ய வந்த கூட்டம். அதிமுகவில் வந்து ஒரு தொண்டம் கூட தாவேக்கால இணையும். இந்த அதிமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் தனியாக நின்று ஒரு 23% வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது. 13 கட்சி கூட்டணி திமுக அதே 25%. இரண்டிலும் சேராத தாவேக்கா 35%. தாவேக்காவுக்கு இணையாக திமுக அதிமுக 2 கட்சி இருக்கு. ஆனால் திமுக அணியில் வெற்றி பெற்ற அத்தனை கட்சிகள் எங்கே போயிடுச்சு? தாவேக்காவில் போய்விட்டது. அதிமுக அழிஞ்சு போச்சு, அதிமுக அழிஞ்சு போச்சுன்னா திமுகவை சேர்ந்த சமூக ஊடகங்கள், விலைக்கு வாங்கப்பட்ட சமூக ஊடகங்கள் இந்த செய்தியை பரப்பும். CV சண்முகம் கட்சி விட்டு போயிட்டார், எடப்பாடி விமர்சனம் பண்ணுறாரு. பசுபதினு ஒருத்தர் மாவட்ட செயலர் போட்டார். பசுபதி அடுத்த நாள் ஒரு 1000 தொண்டனோட போய் கட்சி அலுவலகத்தை கைப்பற்றிட்டார். தடுத்து நிறுத்த முடியல CV சண்முகத்தினாலையும் அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணனாலையும். அப்போ தொண்டை யார்கிட்ட இருக்கான்? ரெட்டையிலிட்டு இருக்கான். சண்முகம், பசுபதி, இல்லைன்னா புசுபதி, யார் வந்தாலும் அங்கே தான் இருப்பான். அதிமுக சேதாரமே இல்லை, திமுக தான் சேதாரமாக இருக்கு. பாஜகவோடு இருக்க ஒரு கட்சி, ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற கட்சியிலேருந்து நீங்கள் போய் ஒரு வலுவிலக்க செய்கிறீங்கன்னா பாஜகவின் கோபம் இவர்கள் மீது திரும்பாதா? இப்போ தாவேக்கா பக்கம் போய் அடைக்கலம் ஆகிட்டா அவங்கள பாதுகாக்க முடியுமா? பாஜகவுடைய கோபக்கண் பட்டா இவங்க எப்படி மாட்ட தானே போகிறாங்க. இப்போ அந்த ஆங்கிளில் இருந்து யார் மேலேயுமே வரலையே. SP வேலுமணி அவ்வளோ நல்ல நெருக்கமாக இருக்கார், அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இணக்கமாக இருக்கார். ஆனால் அவர் அதிமுகவை அழிக்க துடிக்கிறார் அப்படின்னா அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லையே, ஒரு ரைடு இல்லையே. இல்லை, அதிமுகவை பாஜக இப்போ கணக்கில் எடுக்கல. ஒரு பேர் சென்னைக்கு வராரு, மறைக்காயா. யார் இவர்? அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தேர்தலுக்கு பின் அழிந்தது 2026 அப்படிங்கிற எழுதுகிற காலம் வந்துருச்சோ. இப்போ தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு பெரிய கட்சி, MGR அவர்கள் ஆட்சி செஞ்ச கட்சி, ஜெயலலிதா அம்மா ஆட்சி செய்த கட்சி, ஒரு பெரிய லெகசி இருக்குது. இந்த லெகசியை எடப்பாடி முற்றுப்புள்ளி வைத்து அதிமுகவை சுக்குநூறாக நொறுக்குகிறார் அப்படிங்கிற விமர்சனம் தான். படிப்படியாக அப்படியே டிவிக்கே அதிமுகங்கிற மாதிரி அப்படியே மொத்தமாக மாறிட்டாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது தீநகர் சத்யா போகிறாருங்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் கோமதி போகிறாங்கிறாங்க, இப்படி பலரும் படையெடுக்கிறாங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு, விஜய் அவர்கள் முன்னில தான் இணைவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறதா சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் தாவேக்கா நோக்கி படையெடுக்க காத்திருக்காங்க? இல்லை, இப்போ இவர்கள் பூரா அதிமுகவை அறுவடை செய்ய வந்த கூட்டம். அதிமுகவில் வந்து ஒரு தொண்டம் கூட தாவேக்கால இணைய போவதும் இல்லை. ஏன்னா இந்த அதிமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் தனியாக நின்று ஒரு 23% வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது. 13 கட்சி கூட்டணி திமுக அதே 25%. இரண்டிலும் சேராத தாவேக்கா 35%. அப்போ தாவேக்காவுக்கு இணையாக திமுக அதிமுக 2 கட்சி இருக்கு. ஆனால் திமுக அணியில் வெற்றி பெற்ற அத்தனை கட்சிகள் எங்கே போயிடுச்சு? தாவேக்காவில் போய்விட்டது. ஆனால் அதிமுக அழிஞ்சு போச்சு, அதிமுக அழிஞ்சு போச்சுன்னா திமுகவை சேர்ந்த சமூக ஊடகங்கள், விலைக்கு வாங்கப்பட்ட சமூக ஊடகங்கள் இந்த செய்தியை பரப்புகிறாங்க. அதிமுக அப்போ முன்னாள் அமைச்சர்கள் போவதினால் அதிமுக அழிஞ்சு போகாது. ஏன்னா அதிமுக நீங்கள் அமைச்சர்களுக்கு பின்னால் ஒரு தொண்டம் கூட போகணும். வேலுமணி அதிமுகவிலிருந்து போனால் 200 கார் போகும், 2000 பேர் நிற்பான். அதிமுகவிலிருந்து விலகிய பிறகு, சர்ச்சையான பிறகு அண்ணா சிலைக்கு மாலை போட போகிறார், 20 பேர் நிற்கிறான். பார்த்தீங்களா அந்த படத்தை? அப்போ அந்த பெயருக்கு தாண்டி அந்த சிம்பலுக்கும் அந்த அதிமுகங்கிற கட்சிக்கும் தான் மரியாதைங்க. அதுதான் உண்மை. எம்ஜிஆருடைய ரெட்டையிலைக்கு தான் மரியாதை. CV சண்முகம் கட்சி விட்டு போயிட்டார், எடப்பாடி விமர்சனம் பண்ணுறாரு. பசுபதினு ஒருத்தர் மாவட்ட செயலர் போட்டார். பசுபதி அடுத்த நாள் ஒரு 1000 தொண்டனோட போய் கட்சி அலுவலகத்தை கைப்பற்றிட்டார். தடுத்து நிறுத்த முடியல CV சண்முகத்தினாலையும் அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணனாலையும். அப்போ தொண்டை யார்கிட்ட இருக்கான்?
ரெட்டை லைட் இருக்கான். சண்முகம், பசுபதி, இல்லைன்னா புசுபதி, யார் வந்தாலும் அங்கே தான் இருப்பான். அதே போல் தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் உயிர்காக்கும் மருந்துகளை விற்று கொரோனா காலத்தில் 40% கமிஷன் அடித்து பல கோடி கொள்ளையடித்த விஜயபாஸ்கர் போயிட்டார். கட்சி எவனும் கலைக்கலையாங்க. ஓபிஎஸ் போயிட்டாருங்க. தேனி நகர செயலர் போயிருக்காரா? அதுதாங்க அதிமுக. அதிமுகவில் ஐடி விங் இல்லை. அது எடப்பாடியும் பல கோடி கொடுக்குறாரு. ராஜ்சத்தியம் பல கோடியை வாங்கிட்டு இப்போ எங்கே போயிட்டார்? ஆதவரிசை பின்னாடி போயிட்டார். போகிறாரு. திருடி திங்கிறதான வேலை. கொள்ளையடித்து அதிமுக அப்பாவி தொண்டை, பசி பஞ்சம் பட்டினி, அழுக்கு வேட்டி, அழுக்கு சட்டை, அழுக்கு துண்டோட வேலை பார்த்தா இந்த 25% வாக்கு வாங்கியிருக்கான். இந்த கருங்காலிகளால் ஓட்டே கிடைக்கல. வேலுமணி, வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் இவர்களால் ஒரு ஓட்டு கிடைக்கல. ஓட்டு போட்டவன் அழுக்கு சட்டை அதிமுக தொண்டை. இவர்களால் எழுப்பப்பட்ட கட்டடம் தான் அதிமுகவை தவிர அதிமுகவில் இவர்களெல்லாம் பதவிக்காக போகிற பதவி சுகத்தை அனுபவித்து மந்திரியாகி கோடிகளை கொள்ளையடிக்கிற ஒரு கூட்டம் தான் இது. அதனால் அதிமுக சேதாரமே இல்லை. திமுக தான் சேதாரமாக இருக்குது. இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் போயிட்டாங்க, அவங்களே விமர்சிக்கிறாங்க, அதனால் திமுக வலுவிழந்து காணப்படுதுங்கிறது ஓகே, உண்மை. ஆனால் அங்கே ஒரு தலைமையில் எந்த பிரச்சனையும் தற்பொழுது இல்லை. அதனால் ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால அவங்கள நம்ம வந்து கேட்குறது. இந்த சைடில் எடப்பாடிக்கு எதிராக தான் போர்க்கொடி தூக்குறாங்க. இப்போ எடப்பாடி அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் பொழுது நீக்கப்படுறாங்க. அவர் ஒரே பிடியாக இருக்கிறாரு, மாவட்ட செயலர் பதவியை கூட தர மாட்டேங்கிறாரு. இதற்காக ஒவ்வொருத்தராக வெளியேறாங்கல்ல, அதுக்கு எத்தகைய இழப்பை ஏற்படுத்தணும்? அதிமுகவுக்கு எத்தகைய இழப்பை ஏற்படுத்தாதுங்கிறீங்க? தாவேகாவுக்கு எத்தகைய பலமாக அது மாறும்? இப்போ முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர்லாம் போகிறார் அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் முன்னிலை தான் இணைவேங்கிறாரு. அதெல்லாம் பலமாக இப்போ அங்கே போனோன்னா மினிஸ்டர் பதவி தந்துருவாங்களா? எப்படி இது என்ன எதுக்கு? இவர்களுக்கு விஜயபாஸ்கருக்கு ஒரு 40,000 கோடிக்கு பினாமி ஆட்கள் இருக்கான். சசிகலா கதை தான். இவன் பூரா இப்போ விரலை நீட்ட ஆரம்பிச்சிட்டான். யார்? பினாமிகள். பினாமிகளுக்காக ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்தாகணும். யார்? விஜயபாஸ்கர். நீங்கள் டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது சொந்தமாக ஸ்பேர்ஸ் கடை, டயர் கடை வச்சுருந்தார் கரூரில். டெப்போவுக்கு வர்ற டயரு ஸ்பேர்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும்? அவர் கடை, அமைச்சருடைய கடையில் கிடைக்கும். இப்போ அந்த பினாமி பூரா காசை சுட்டிட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். ஏன்னா ஒன்றும் அதிகாரம் இல்லை. பினாமி ஆகிட்ட வாழ்க்கை நல்லா இருக்கு. உழைக்காம பல 1000 கோடி வந்துடும். ஆட்டை போட்டு கிளம்பிடலாம். இப்போ விஜயபாஸ்கருக்கு இதான் நிலைமை. வேலுமணிக்கு தான் நிலைமை, தங்கமணிக்கு தான் நிலைமை, வீரமணிக்கு தான் நிலைமை. அப்போது அதிமுக 5 வருஷம் எந்த அதிகாரமும் இல்லை. அதிகாரம் எங்கே இருக்குது? தாவேக்கால. அங்கே போவதுதான் தங்களை காப்பாற்றிக்கொள்ள. கட்சி இருந்தா என்ன, அழிஞ்சா என்ன, ரெட்டலை இருந்தான்னா அது பிஞ்சா என்ன? இப்போ அங்கே போகிறாங்களே, இப்போ தாவேக்கா தான் சொன்னாங்க ஊழல் சக்தி காணாமல் போன சக்தின்னாரு. இப்போ ஊழல் சக்தியிலேருந்து ஊழல் செஞ்சவங்கலாம் வராது. விஜய் அவர்கள் ஏற்றுக்கல, தாவேக்கா தலைவர் முன்னிலையில் அவங்க இணையலை. ஆனால் தாவேக்கா ஏற்றுக்குது, எல்லாரும் போகிறாங்கல்ல. என்ன முக்கியத்துவம் அங்கே கிடச்சிரும்? ஏன்னா இப்போ தாவேக்கா கட்சியில் சில போய் சென்றவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படலைங்கிறது சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இவர்கள்லாம் போகிறாங்களே, எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் போகிறாங்க? இப்போ மீண்டும் அவங்கெல்லாம் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க, என்ன காரணமும் இல்லாமல் ராஜினாமா பண்ணுறாங்க. மறுபடியும் அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அதே ஜெயிக்க வச்சு அவங்களுக்கே மினிஸ்டர் பதவி தரது சரியா? அது தரமாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. விஜயபாஸ்கர் சீட்டு தர மாட்டாங்க. இல்லை, வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே வேலுமணிக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பெரிய தொழிற்சங்கம், அண்ணா தொழிற்சங்கம், அதனுடைய தலைவர் கமலக்கண்ணன் அப்படியே எங்கே போயிட்டார்? தாவேக்கா போயிட்டார். போகிறார். என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் 8 கோட்டம் இருக்குது. ஒரு கோட்டத்துக்கு 16 பிரான்ச் இருக்குது. 160 170 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த 170 பிரான்ச்சஸில் 10 பேர். நீங்கள் இப்போ திமுக 10 பேர், அதிமுக 10 பேர், 20 பேர். ஒரு 170 பிரான்ச்சஸ்னால் ஏறக்குறைய ஒரு 3000-4000 பேர் வந்துடலாம். இவன் வேலைக்கே போக மாட்டான். ஸ்டாலின் படம் இருக்கும், எடப்பாடி படம் இருக்கும். இப்போது திமுக ஜெயிச்சா அத்தனை பேரை ஸ்டாலின் படத்தை வச்சுருவான். எடப்பாடி ஜெயிச்சா ஸ்டாலின் படத்தை தூக்கி போட்டு யார் படத்தை வச்சுருவான்? எடப்பாடி படத்தை. இவன் வேலைக்கே போக மாட்டான். தொழிற்சங்க தலைவர் ஒவ்வொரு பிரான்ச்சில் என்ன வேலை?
ட்ரான்ஸ்ஃபர் வேணும், லீவு வேணும், போனஸ் வேணும், இஎல் வேணும், இதெல்லாம் செஞ்சு கொடுக்குற ஆட்கள் யார்? இந்த புரோக்கர். டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு 500 ரூபாய் வேலைக்கு எடுக்கிறாங்க, அப்போ பணம் கொடு, நான் வேலை வாங்கி தரேன். இதுதான். இதுக்கு என்ன வேணும்? அதிகாரம் வேணும். கமலக்கண்ணன் தரப்பில் இருக்கிற அதிமுக தொழிற்சங்க நிர்வாகி பூரா திமுக பக்கம் திமுக போயிடுவான். இப்போ அவங்களுக்கு யார் ஆட்சியில் இருக்காங்க பிரச்சனை இல்லை, நம்ம பக்கம் அதிகாரம் கரெக்டாக வந்துட்டீங்க. இப்போ அதிகாரம் இருக்க பக்கம் நம்ம போயிடணும், அவ்வளோதான். அதுக்காக மாறுவாங்கங்கிறீங்க. அப்படி மாறக்கூடிய நபர்கள் தான் இப்போ தாவன்றவங்கிறீங்க. அதுதான் இப்போ ஆனால் அவங்களுடைய அரசியல் எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ எங்கே போயிட்டாலும் நீங்கள் இப்போ விஜய் பாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர், முன்னாள் அதிமுக மாவட்ட செயலாளர், மந்திரி, ஒரு 40-50 கோடி வச்சுருக்காரு. அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் தன் கட்டுப்பாடுக்கு வந்துடுவார். புதுக்கோட்டை மந்திரி தன் கட்டுப்பாடுக்கு வந்துடுவார். எஸ்பி கட்டுப்பாடுக்கு வந்துடுவார். கலெக்டர் கட்டுப்பாடுக்கு வந்துடுவார். தாசில்தார், பிடிஓ, டிஓ எல்லாம் தன் கட்டுப்பாடுக்கு வந்துடும். குவாரி நடக்குது. எங்கே? விஜயபாஸ்கருக்கு டெய்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கோடி ரூபா குவாரியில் வருது. அப்போ யாருடைய அதிகாரம் வேணும்? தாவேக்கு அதிகாரத்தை திருடுவதற்கு தேவைப்படுகிறது. திருடுறதுக்கு தேவைப்பட்டால் திமுகவுக்கு போவார். எங்கே போவார்? அடுத்து தாவேக்கா போய் பேப்பாக்கா வந்ததுன்னு வச்சுங்க, அங்கே பேப்பாக்கா கட்சிக்கு போயிடுவார். இதுதான் இவர்கள்லாம் பிழைப்புவாதிகள், மக்கள் சொத்தை கொள்ளையடிப்பவர்கள். இவங்களுக்கு என்ன கொள்கை, கோட்பாடு, கட்சி எதுவுமே கிடையாது. சாதாரணமாக இருந்த நபர் அவர். இன்றைக்கி 40-50 கோடி பணம் இருக்குது. திருமண பக்கம் பூரா, புதுக்கோட்டை பூரா குவாரி யாருது? விஜயபாஸ்கர். அப்போ விஜயபாஸ்கருக்கு குவாரி லைசன்ஸு தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டரை மிரட்டணும். அப்போ என்ன தேவை? ஆளுங்கட்சி அதிகாரம். எந்த கட்சி ஆளுங்கட்சியை திமுகவோட அன்கோப்பட் பண்ணிட்டு இருந்தார். சரி, இப்போ எனக்கு நீங்கள் சொல்கிறது ஓகேங்கய்யா. இப்போ அதிமுக பாஜகவோடு இணக்கப்பாட்டில் இருக்கா இல்லையா? எடப்பாடி அமித்ஷாவோடு தொடர்பில் இருக்காரா இல்லையா? இருக்காரு. அப்போ நீங்கள் பாஜகவோடு இருக்க ஒரு கட்சி, ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற கட்சியிலேருந்து நீங்கள் போய் ஒரு வலுவிலக்க செய்கிறீங்கன்னா பாஜகவின் கோபம் இவர்கள் மீது திரும்பாதா? இப்போ தாவேகா பக்கம் போய் அடைக்கலம் ஆகிட்டா அவங்கள பாதுகாக்க முடியுமா? பாஜகவுடைய கோபக்கண் பட்டா இவங்க எப்படி மாட்ட தானே போகிறாங்க. இப்போ அந்த ஆங்கிளில் இருந்து யார் மேலேயுமே வரலையே. எஸ்பி வேலுமணி அவ்வளோ நல்ல நெருக்கமாக இருக்கார், அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இணக்கமாக இருக்கார். ஆனால் அவர் அதிமுகவை அழிக்க துடிக்கிறார் அப்படின்னா அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லையே, ஒரு ரைடு இல்லையே. இல்லை, அதிமுகவை பாஜக இப்போ கணக்கில் எடுக்கலை. பாஜகவை கணக்கிலே எடுக்கலை. நீங்கள் எப்படியோ போங்க. இல்லை, அதுதான் சந்தேகமாக இருக்குது. அப்போ 2029 தேர்தலுக்கு அவங்க கணக்கு யார், எந்த கட்சியில் வச்சு சவாரி பண்ணி ஒரு அவங்கள பொறுத்தவரை ஒரு 5லேருந்து 10 எம்பிக்களை தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கணுங்கிறதான் இலக்கு. அப்போ அதிமுகவை கண்டுக்கலன்னா வேறு யாரை கண்டுக்கிறாங்க? அப்போ இல்லை, அதிமுகவை கண்டுக்கல, திமுகவை கண்டுக்கல, தாவேக்காவையும் கண்டுக்கல. பாஜகவுக்கு பிளாட்ஃபார்மே அவுட். பாஜகவுக்கு பிளாட்ஃபார்மே அவுட். அதனால தான் ஒரு சாஃப்ட் நேச்சராக தாவேக்காவோடு இருக்காங்க. ஏன்? தாவேக்காவுக்கு வாக்களித்த 35% மக்கள் தனக்கு எதிராக வந்து விடக்கூடாது. சட்டசபையில் தாவேக்கா எதை எழுதி கொடுத்தாங்களோ அதை ஆளுநர் படிச்சுட்டு போயிட்டார். திமுக என்ன கொளுத்தி போடுது? பாஜக கள்ள உறவு, முஸ்லீம், கிறிஸ்தவர்களை, தலித்துக்களை கண்டுகொள்ளுங்கள், திருப்பி என் பக்கம் வாங்க. நான் தானே முதல்ல கூட்டில் இருந்தேன். திமுகவோடு கள்ளக்கூட்டில் இருந்த பாஜக 5 ஆண்டு காலம் 5.5 லட்சம் கோடி திருட வரைக்கும் வேடிக்கை வந்துட்டு இருந்தான். 5.5 லட்சம் கோடி திருடுகிற வரை நேரு மீது, வேலு மீது, செந்தில் பாலாஜி மீது, மூர்த்தி மீது, சேகர் பாபு கோயில் இருக்கிற தங்கத்தை பூரா உருக்கி பாலமாக ஆளை காணும். அது ஐஏஎஸ் அதிகாரியும் காணும். எவ்வளோ உருக்குனிங்கிற கணக்கும் இல்லை. ஏன்? திமுக மீது நடவடிக்கை இல்லாமல் அடக்கி வாசிக்குது. சின்ன தப்பு கிடைச்சாலும் பெருசாக்கிடுவோம். நீங்கள் ஊழல் பண்ணிங்கன்னா மக்களுக்கு கொண்டு போயிடுவோம். யார் சொல்கிறா? திமுக சொல்லுது. அதனால் திமுக பக்கமும் தாவேக்கா போக பயப்படுது. இதுதான் இப்போ தாவேக்கானுடைய நிலை. சரிங்க. இப்போ மேலும் பலர் இணையறாங்க. எடப்பாடி இணைஞர் பொழுது தாவேக்கால போய் அந்த நிலமை போய் நிற்குதுங்க ஐயா. எல்லாரும் போகிறாங்களே. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள்லாம் போகிறாங்கன்னு சொல்லி எல்லாம் ரியல் எஸ்டேட் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம்
ரியல் எஸ்டேட் ஒரு பைய பின்னாடி போக மாட்டான். பண்ற தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் வந்து அதே அதே இதுக்கப்புறம் நம்ம அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இருக்கிற வரை இந்த ஒரு 5 வருஷம் சம்பாதிச்சுட்டு ஊரை விட்டு ஓடிடலான்னு போறாங்க. ஊரை விட்டுலாம் போக மாட்டோம். நம்ம தான் ஓட்டு போட்டவன் தான் ஊரை விட்டு ஓடணும். இல்ல ஊழல் சக்தி இல்லை எந்த காலத்து ஊழல் பண்ணவன் தைரியமாக இருக்கான். எப்படி தெரியுமா? விசாரிக்க வருகிறவர்கிட்ட அவரே ஊழல் பண்ண காசை கொஞ்சம் கொடுத்து அவரே ஊழல் ஆக்கிடுது. இது கருணாநிதி ஸ்டைல். அதனால யார் நான் ஓட்டு போட்டவன் தான் ஊரை விட்டு ஓடணும். பணம் இருக்கிறவன் ஊரை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. மேலும் ஊழல் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் பொறுத்து வந்து பார்ப்பையா, ஒட்டுமொத்த அதிமுக கூடாரமும் காலியாகிறதா அப்படின்னா அவர்கள் மட்டும்தான் போகிறாங்க, அதிமுக காலியாகலை அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறீங்க. மேலும் பல நபர்கள் இணையாக காத்திருக்கிறாங்களாம். என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசுவோம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.